மாலோலம் மாலோலமே ஆமா மாலோலமே ஆலோலமே அண்ணன் கௌதாரிகள் ஆலோலமே சோ அண்ணன் கௌதாரிகள் ஆலோலமே ஆலோலம் பாடுகின்ற மாதே இவள் யாரோ எனக்கு தெரியாதே ஆனாலும் இந்த மலை போலே நான் அறியேனே இந்த உலகிலே கழுகும் மழை வரும் தேவா அவருக்கு கல்யாணம் செய்து வைக்க போறேன். ஆஹா, என்ன அழகு, என்ன அற்புதமான மனம். ஜவ்வாது வாசனையும் புழுகு வாசனையும் மிக அற்புதமாக இருக்கின்றதே. அருகில் சென்று பார்ப்போம். அருகில் சென்று பார்ப்போம். வர வர ஒரு அற்புதமான தேவ கானம் ஒன்று கேட்கின்றது. அந்த கானம் யார் படுவது என்று பார்ப்போம். பெண்ணே, சொல்லுங்கள், யார் நீங்கள்? முதல்ல நீயே முந்திட்டியான கேள்வி கேட்கறதுக்கு சொல்லுகிட்டேன். நான் ஒரு திரிலோக சஞ்சாரி. திரிவிக்கிறவரா? திரிவிக்கவரல்ல, திரிலோக சஞ்சாரி, மூவுலகளையும் சுற்றி வருபவர். ஊர் சுத்துறவரா? உலகிலும் என்ன நடக்கின்றது என்பதை பார்த்து அந்த தெய்வங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள். என்னை நாரதர் முனிவர் என்று சொல்வார். ஓ, நாரதர் முனியா? நாரதர் முனியே தான். உங்களுக்கு இங்க என்ன வேண்டும்? ஒன்றுமில்லை, நான் தீர்த்தமாடிவிட்டு அந்த கழுகுமலை தேவனை தரிசிக்க செல்லுகின்ற வழியிலே இந்த வழியாக வரும் பொழுது இந்த வனத்திலே கிடைத்த ஜவ்வாது வாசனை புனுகு வாசனையும் என்னை ஈர்த்தது. அருகில் வந்து அற்புதமான கானம் கேட்டது. எனவே அதை கேட்கவே நாடி வந்தேன். வந்து பார்க்கின்ற பொழுது நீ இங்க இருக்கின்ற பின்னே யார் நீ? உனது பெயர் என்ன? எந்த ஊரோ என்ன பேரோ நீ எனக்கு சொல்வாய். இச்சை கொண்டேன் கேட்பதற்கு அலட்சியமாகாது ஆது. அழகிய வேள்வி மலை சிற்றூர் நம்பிராசன் ராஜன் வளர்த்தெடுத்த தாயாரோ நங்கையவள் மோகினி. மோகினி இன்னும் மனமானதோ, ஓஹோ, இன்னும் மனமானதோ இல்லையோ சொல்லு. இச்சை கொண்டேன் கேட்பதற்கு அலட்சியமாகாது அலட்சியமாகாது. பெண்ணே, சொல்லுங்கள் நாரதரே. நம்பிராசனும் நங்கை மோகனியும் வளர்த்தவர்களாம், ஆம். பெற்றவர்கள் இல்லை. இல்லை. அதுதானே கேட்டேன். பெற்றவர்களாக இருந்தால் பாசமே இல்லாம இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு அத்துவான காட்டுல கிளிமுடுக்கு போடுவாங்களா? இல்லை, இது குல விளக்கம். குல விளக்கம். குலம் விளங்க செய்கின்ற வழக்கம் அப்படித்தானே? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பொண்ணு வலச பிள்ளைய கொண்டு வந்து இந்த மாதிரி சொந்த பிள்ளைய இருந்தாலும் அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. அத்துவான காட்டுல இந்த மாதிரி அனாத மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க. கூட என் தோழிமார்கள் இருக்கிறார்கள், 7 பேர் அண்ணர்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த தடி பசங்க சும்மா திருட்டு படுத்துப்பான்னு சொல்றாங்களா? அவங்களா? அந்த தடி பசங்களா நிக்கிறாங்களா? அந்த தடி பசங்களா? அவர்களே தானே? வேலைக்கு ஆகாத பசங்க எல்லாம் காவலுக்கு வச்சிருக்கிறாங்க. அது ஒரு கல்யாண வயசுல இந்த மாதிரி பண்றாங்க, பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க. பேசாம நான் ஒரு பையனை பார்த்து உனக்கு சொல்றேன், அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க. இல்லை இல்லை, அதெல்லாம் முடியாது. ஏனம்மா? அதற்கு என் தாய் தந்தை இருக்கிறார்கள். இல்லை, அவர்கள் தான் பொறுப்பாக திருமணம் செய்ய வயதிலே உன்னை கிளிமுடுக்க போட்டாங்களே. அதனால நான் ஒரு பையனை, உனக்காக ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கிறேன். அவனை நீ திருமணம் செய்துடும். இல்லை இல்லை, அதெல்லாம் முடியாது. 3 வருஷமா ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்படியா? 3 வருஷமா ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 வருஷமா ஜாதகம் பார்க்குறாங்க. எத்தனாவது படிக்கிற? 7வது. படிக்கிறது 7வது. நான் 3 வருஷம் ஜாதகம் பார்க்குறேன். நான் பையன் 3 வருஷம் இருந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இது பரவாயில்ல. இதெல்லாம் பரவாயில்ல. போற பக்கமெல்லாம் வந்து இப்ப
பொண்ணு இருக்கான்னு பார்த்து ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லண்ணா அந்த ஜோசிக்கார் குருவலம் எல்லாம் வரலைன்னா 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வருதுங்கிறாங்க. 20 வயசுல அவனுக்கு 20 வருஷம் கழிச்சு வந்தா 40 வருஷம் நான் எப்படி கல்யாணம் வைக்கிறேன். அதான் அதனால 3 வருஷத்துலயே பொண்ணு தொலைவ ஆரம்பிச்சுட்டு எப்படியோ ஒரு 30லயாவது ஆயிரும்னு ஒரு நம்பிக்கை. இப்ப இருந்தே பிராக்கெட் போடலாம், போற இடத்துல பார்த்து பொண்ணு பார்த்து வச்சுக்கலாம். அசமே வளர்க்கிறதுக்கு வழி தருவாங்க. இது ஓ இப்பவே சந்தை கூப்பிட ஆரம்பிச்சாரா? ஏதோ ஒரு கணக்குல தான் இருக்கிறாரு. அதான் வேணும் அந்த கணக்கு. எந்த கணக்கு? இந்த கணக்கு, அந்த கணக்கா? சரி, ஏதோ கிளாஸ் நடத்துற மாதிரி பாரு. இந்த ஜாதகம் 3 வருஷமா ஜாதகம் பாக்குறாங்க. இந்த ஜாதகத்தை பார்த்தே நம்ம சாதி இப்படியே போச்சு. இந்த ஜாதகத்தை என்னைக்கு தூக்கி எறிகிறாங்களோ அன்னைக்கு தான் விளங்குவோம். அது வரைக்கும் விளங்கவே மாட்டோம். நீ நான் சொல்லுகின்ற பையனை திருமணம் செய்து கொடு, செய்தே ஆக வேண்டும். நான் அந்த கழுகுமலை தேவனுக்கு உன்னை திருமணம் செய்து வைத்தே தீருவேன். அப்படி முடியாவிட்டால் என் பெயர் நாரதனும் அல்ல, நான் அணிந்திருப்பது முப்பொரு நூலும் அல்ல, நான் அந்த நான்முகனின் மகனும் அல்ல. நீங்கள் என்ன செய்தாலும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். கிளம்புகிறது. இதோ கிளம்புகின்றேன். ஆனால் உன்னை ஒரு சித்திர படமாக எடுத்து அந்த கழுகுமலை தேவன் இடத்துல கொண்டு காட்டப் போகின்றேன். இல்லை, சித்திர படம் நேர்ந்தால் இதோ என்னுடைய செல்போனிலே உன்னை படம் பிடித்து செல்லுகின்றேன். கிளிக்.